அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது உங்களுக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. அதனால் சொல்கிறத இல்லை தெளிவாக கேட்குது இல்லையா? இது எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எனது மாணவ செல்வங்களே, என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் நமது பள்ளியில் பயின்று பதவியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரியில் டிகிரி எடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோரும் உங்களுக்கு தெரியும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு தெரியும். காவல்துறையில் அலுவலர்களாக 2 பேர் பணியாற்றுகிறார்கள். தினேஷ்குமார் என்ன வேணும்? இன்னும் வேண்டாம், வாயில் வச்சு சும்மா. காவல்துறையில் பணியாற்றுறாங்க. இந்த அக்கா, இந்த அண்ணன், அவங்க ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே படித்த மாணவர்கள் தான். உங்களுக்கு ஊக்கத்தை அளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அவர்கள் 5 பேரையும் உங்களின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அமர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் அப்படின்னா, இங்கே படித்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும். உயர்கல்வினா என்ன? உங்களுக்கு என்னன்னு தெரியும். +2 முடிச்சுட்டு இப்போ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியேறக்கூடிய நிலையில் இருக்காங்க. யார்? +2 மாணவர்கள். அதனால அவர்களுக்கு இந்த இதை வளர்ந்தனா ஒன்றும் இதாகாது. அதனால நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து என்னது கடைசியாக இப்போ என்ன செய்ய போகிற? ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிற. அதுக்கடுத்து உன்னுடைய திட்டங்களை நீ செயல்படுத்துவதற்கு உன்னுடைய நேரத்தை எவ்வாறு செயல்படுத்தணும், எவ்வாறு பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றதுக்காக அரசு உங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறது. என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறது. மாதிரி பள்ளிகள் கொண்டு வந்திருக்கிறது. மாதிரி பள்ளிகளில் யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்று எல்லா இதுலேயும் அந்த மாதிரி பள்ளிகள்லையும் என்னது கோட்டாவில் பிசினா எவ்வளவு, எஸ்சினா எவ்வளவு, எஸ்சிஏனா எவ்வளவு, அந்த கோட்டா படி தான் நம்ம வேலை வாய்ப்புக்கு எந்த இதில் முன்னுரிமை கொடுக்குறார்களோ அந்த முன்னுரிமைப்படி தான் மாதிரி பள்ளிகள்லையும் மாணவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளியாக அந்த மாதிரி பள்ளி அமைந்திருக்கிறது. அதுக்கு செல்லணும் அப்படின்னா நிறைய மார்க் எடுக்கணும். சரி, அதுவும் முடியலையா? இந்த 11ல் நல்ல மார்க் எடுத்தா இந்த வெற்றி பள்ளிகளில் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் 5 நாட்கள் பள்ளியில் பயிற்சி கொடுப்பாங்க. அவங்க அந்தந்த பாடத்தை நடத்துவாங்க. அந்த 2 நாட்கள் உங்களுக்கு வெற்றி பள்ளிகள். வெற்றி பள்ளிகளில் என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஜேஇஇ, நீட், அப்புறம் கிளாட் இந்த எக்ஸாம்க்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில் உங்களை எல்லாரையும் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த பயிற்சிக்கு உன்னைய நீ தயார்படுத்திக்கிறணும். தயார்படுத்தணும்னா இப்போ இருந்தே தயார்படுத்திக்கணும். இப்போ இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு பாடப்பிரிவுகளில் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, இயற்பியல், வேதியியல், கணிதம் மற்றும் உயிரியல். இப்போ நீட் எழுதணும்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, உயிரியல் இதை நல்லா தெளிவாக படிச்சுட்டேன்னா 300 மார்க் எடுத்துட்டா போதும். 720க்கு 300 மதிப்பெண்கள் எடுத்துட்டா போதும். நீங்கள் எல்லாத்துலேயும் முன்னாடி போயிடலாம். அரசாங்கமே எல்லாத்துக்கும் என்னது செலவு எல்லாமே நம்மளோட போக்குவரத்து செலவு, ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நம்ம செலவழிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த வெற்றிலை பள்ளிகளில் படித்து
ஜேஇ போனாலும் சரி, ஜேஇ படித்து நீ போனாலும் சரி, அரசாங்கம் வந்து உனக்கு உதவி செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் ஏழை அப்படிங்கிறத வந்து நீ வந்து என்ன செய்யக்கூடாது, மனசில் வச்சுக்கிறவே கூடாது. ஏழைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் நான் படிக்க வைக்கிறேன், நான் வந்து செலவுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இதுக்காக ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இந்த இதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுடைய நோக்கம் என்னது, உயர் கல்வியே இலக்கு என்ற கோல் செட் பண்ணி அதுக்கு திசை என்ற பெயரை வச்சு அதுக்கு ஒரு நாள் வந்து அதை வந்து விளம்பரப்படுத்தி எல்லா மாணவர்களுக்கும் சென்று சேரணும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே எல்லா ஊடகங்கள்லையுமே வந்துடும். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்காரு. நீ படித்து மார்க் எடுத்தா போதும், உன்னைய கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட விட்டா யாருனாலும் உனக்கு உதவி செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையை வந்து மென்மேலும் சிறக்க நல்ல விழுறணும் அப்படின்னா, இவங்களையெல்லாம் விட மிக சிறப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுடைய பேரனுடைய ஆசீர்வாதத்தால ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். மாதா பிதா குரு தெய்வம் எச்சமோட சொல்லலை, யாரு வாத்தியார் தான் சொல்லியிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் இதையும் மீறி உன்னுடைய முயற்சி நன்றாக இருந்தால் நீ வந்து வருங்காலத்தில் நல்லா விழுகலாம். அதற்கு நீ தான் உன்னை வந்து தயார்படுத்திக்கிறணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறத முன்னாள் மாணவர்களை வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. உனக்கு வந்து நாங்கள் சொல்லியோ அப்பா அம்மா சொல்லியோ கேட்காதவன் என்ன செய்வான், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவான், டே இப்படி இருடா, இப்படி செய்யலாண்டா. ஏன்னா அப்பா அம்மாட்ட என்ன செய்ய முடியாது, அவ்வளோவா ஃப்ரீயாக பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேச மாட்டேன். அப்படி தானே, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா அப்பாட்ட பேச மாட்டேன், அம்மாட்ட பேச மாட்டேன், என்னது பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட பேச மாட்டேன், டீச்சர்ஸ்கிட்ட பேச மாட்டேன். அதற்காகத்தான் இப்படி தெரிஞ்சவங்க உன்னுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் உயர்கல்வியே எங்கள் இலக்கு, கனவு காணுங்கள். யார் சொன்னா, அப்துல் கலாம் சொன்னது மாதிரியா உயர்கல்விக்கு நான் போகணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல வேலைக்கு போகணும். இப்போ தற்சமயம் பாரு, அவன் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறான். அப்போ என்ன செய்வான், அவனை டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டான், பெரிய வண்டிக்கும் வாங்கிட்டான். அவன் என்ன செய்வான், இப்போ போய் என்ன செய்யலாம், தற்சார்பு சுயதொழில் அப்படிங்கிற இடத்துல அவன் வந்து என்ன செய்ய, கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தான்னா அவனுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். 2 வெஹிக்கிள் வாங்கினான்னா கார் ஓனர் ஆகிடும். சரியா? அதோட அவன் என்ன படிச்சிருந்தான்னா, ஒரு ஐடிஐ படிச்சிருந்தானா அந்த காரை கொண்டு மெக்கானிக் ஷாப், அதாவது வேல்யூ ஆடட் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, சாதாரண சோறு சாப்பிட்றத விட என்னது பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுதான் வேல்யூ ஆடட். சோறையே லெமன் சாதமாக்கி தக்காளி சாதமாக்கி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரியே. இப்போ அவன் கார் வாங்கினான்னு வச்சுக்கோ, மணிகண்டனுக்கு வந்து கார் வாங்கினான்னா ஒரு ஒர்க் ஷாப் தேவையில்லை, அவனால என்ன செய்யலாம், ஒரு ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம். ஒர்க் ஷாப் வச்சானா 2 பேருக்கு என்ன செய்யலாம், வேலை கொடுக்கலாம். நான் தீப்பெட்டி அரிசியில் போய் மருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வெடி அரிசி போய் மருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படி உன்னுடைய மூளையை வைத்து மூலதனமாக்கி என்ன செய்யலாம், முன்னேறலாம். அதுக்கடுத்து பாரு ஹாஸ்பிட்டலில் வேலை, அதுக்கடுத்து பாரு போய் காவல் நிலையம், எங்கே தான் அடிப்படை சட்டம் போனாலும் என்னது காவல் நிலையம். காவல் நிலையத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. சண்டை வந்துச்சுன்னா போய் செய்ய ஒரு ஹெல்ப்புக்கு செய்கிறதுக்கு எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு வக்கீலோ ஏதோ இருக்கணும், எது இருந்தாலும் நான் வக்கீல் தான் போகணும்னா அதுலேயும் சாதிக்கவனாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அங்கேயும் போய் ஜூனியராக இருந்து நீ ஒரு நாள் நீ வக்கீலாக ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு போ. எப்படி ஒரு வக்கீல் பின்னாடி 4 வக்கீல் ஜூனியர் வக்கீல் ஓடுறாங்கன்னு பாரு, ஓடுறாங்கன்னு பாரு. அன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் இருக்கோ இல்லையோ. அதனால் உனக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக்கணும். வக்கீல் படித்தாலும் அது வந்து நிறைய நல்ல அறிவில் சிறந்தவனாக இருக்கணும், வாதாட கற்றுக்கணும். நீ உன்னோட
நம்மளுடைய லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும். இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும். தமிழ்லே வாதாடினாலும் தமிழுடைய என்ன செய்ய நல்லா வாசிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். ஆனால் நீ ஒரு ஐடிஐ படிச்சுட்டனா நீயாவே ஒரு தொழிற்சாலையை வச்சுக்கலாம், ஒரு தொழிலை வச்சுக்கலாம். அதுக்கு தேவையே இடத்துல இந்த கணக்கடியில் வச்சா கூட 2 சைக்கிள் உடச்சா கூட அடிச்சுக்கலாம், கொண்டாந்து ஃபிட் பண்ணுவான். ஒரு வயரிங், ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும். இன்ஜினியரிங் படித்து ஐடி படித்து பாலிடெக்னிக் படிக்கிறாங்கன்னா ஒரு ஐடிஐ கம்பெனியில் யாருக்கு முதல் முன்னுரிமை தருவாங்கன்னா ஐடிஐ படித்தவங்க. ஏன்னா குறைஞ்ச சம்பளம் நிறைய வேலை வாங்கிக்கலாம், குறைஞ்ச சம்பளம் நிறைய வேலை. அதே இப்போ இந்த பிஇ படித்தவங்க போட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க நிமிர்ந்துருவாங்க, வேலை பார்க்க மாட்டேன். அதனால தொழில் கற்றவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கிடைக்கும். நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கிடைக்கும். அதனால உணர்ந்த வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிறதுக்கு இவங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அறிவையும் சேர்த்து பயன்படுத்தி உங்கள் அப்பா அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களை நீ வாழ்க்கையில் நல்லா சிறக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் பெற்றோர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் நமது பள்ளியின் வருங்கால தூண்கள் மற்ற மாணவர் மாணவிகளையும் வருக என இந்த பள்ளியின் சார்பாக முதல்ல வரவேற்கிறேன். நிறைய நம்ம பார்ப்போம், உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு வாரம் புதன்கிழமை நடக்குது. நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறோம். எத்தனை பேர் அதை கவனிக்கிற, எத்தனை பேர் சும்மா அதை உட்காந்துருக்க அப்படிங்கிறதும் அதுக்காக தான் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்கல்வியே எங்கள் இலக்கு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்க. குறிப்பா இப்போ 12ஆம் கிளாஸ் முடிச்சு போனவங்க தானே வைக்கிறாங்க. ஆனால் அவங்க முடிச்சுட்டாங்க, இனிமே அவங்கக்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இனிமே தான் நீ என்ன செய்ய போற, உன்னுடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டு நீ தீர்மானிக்க போற. அதற்காக 11ஆம் வகுப்புல முடிக்க போற உங்க இந்த 1 வருஷம் இருக்கு முழுசா உன்னுடைய எண்ணம் அதை விசாலப்படுத்தணும், உன்னுடைய ஆசையை அதிகப்படுத்தணும், உன்னுடைய குறிக்கோளை வானம் வரைக்கும் வச்சிருக்கணும். இந்த இதுக்குள்ளேயே நீ இருக்கணும்னு நினைக்கிற, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணா நான் அங்கேயே போறேன், இல்லை ஒரு பிரைவேட்ல சிவகாசிக்குள்ள தான் நான் படிப்பேன், மிஞ்சி போனா விருதுநகர் பாலிடெக்னிக் அவ்வளோதான் இருக்கு. ஆனா இது என்ன ஒரு முக்கிய நோக்கத்துக்காக இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காங்கன்னா, இந்த மாவட்டத்துக்கு வெளியே போய் படிங்க, உலகம் எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கு நீ தெரிஞ்சுக்கணும். நிறைய மாணவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை விட்டு போய் படிக்கிறாங்க, மும்பையில படிக்கிறாங்க, பூனேல படிக்கிறாங்க, ஹைதராபாத்ல படிச்சிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு தான் உயர்கல்வியில முதல் இடத்துல இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் முதல் இடத்துல 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரியில சேர்க்கிற இடத்துல எந்த மாநிலம் முதல்ல இருக்குன்னா நம்ம தான் இருக்கோம். ஆனா நம்மளுடைய குறிக்கோள் அது மட்டும் இல்லை, தமிழ்நாடை விட்டு இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது முக்கியமா. மத்திய பல்கலைக்கழகங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப் உதவியோட உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கேலரி வால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெற்றோர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பின்னாடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அரசாங்கம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையெல்லாம் பாருங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணமும் சிறுசுலேருந்தே இருக்கணும், அப்போதான் சாதிக்க முடியும். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சா முடியாது, 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும்னா முடியாது. இப்போ நம்ம 1 வருஷம் அதுக்குரிய எஃபர்ட்டை போடணும். ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீயே எடுத்த உடனே மரம் ஆயிடுவா ஆகாது. சின்ன விதையிலேருந்து தானே மரமாக முளைச்சி வருது. அப்படிதான் அவங்களுடைய வாழ்நாள் சாதனையும் இருக்கணும். இப்போ இருந்தே உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய குறிக்கோளை தீர்மானம். நான் இப்போயும் +2 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், என்ன செய்ய போற தெரியாது, எப்போதான் யோசிப்பேன் மார்க் வரட்டும். அப்போ மார்க் வரதுக்கு என்ன முயற்சி எடுக்கிற இல்லை. வீட்டில் போய் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு தெரியலையே, எத்தனை பிள்ளைங்க வீட்டில் போய் படிக்கிறாங்க. இங்கே நாம படிக்க வைக்கிறது தான். அப்போ சாதனையே பள்ளிக்கூடத்துக்கும் ஆசிரியருக்கும் தான் சொல்லணும். நாம தான்
மோட்டிவேட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு படிக்க வச்சு மார்க் எடுக்க வைக்கணும். ஆனால் நீங்களும் எங்களோட சேர்ந்து போராடினீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய சாதனையாளரா உருவாகும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல டாக்டருக்கு போகலாம், பல் டாக்டருக்கு போகலாம், நர்சிங் அந்த மாதிரி போக முடியாது. அக்ரிகல்ச்சர் வேளாண் துறைக்கு போகலாம். இது இல்லாம மீன்வளத்துறை ஜெயலலிதா டாக்டர் ஜெயலலிதா பேர்லயே ஒரு மீன்வள பல்கலைக்கழகமே இருக்கு கடலூர்ல. அங்க உனக்கு சீட்டு ஃப்ரீயா கிடைக்கும். 7% இட ஒதுக்கீடு நமக்கு இருக்கு. அப்ப சட்டம் இந்த 5 படிப்புக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். இதை முடிச்சு போறவங்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து காலேஜில் போய் படிக்கணும், பாலிடெக்னிக்ல படிக்கலாம், ஐடிஐல படிக்கலாம். எல்லா திட்டத்துக்குமே இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதோட ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்குறாங்க. அன்னைக்கு கூட பாலிடெக்னிக்ல இருந்து வந்து சொன்னாங்க, எங்க பாலிடெக்னிக்ல சேருங்க, 25,000ல இருந்து 50,000 வரைக்கும் நாங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம். இந்த 7.5 இடஒதுக்கீடு நீங்க கிடைச்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்குரிய ஃபீஸை அரசாங்கமே கட்டுது. இப்போ ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்தில் போய் எவ்வளோ பிடெக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க ஃபீஸ் எப்படி இருக்கும்? வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் இருக்கலாம். அந்த பணத்தை உங்களுக்கு அரசாங்கமே கொடுத்துருது. நீங்க ஒரு பைசா கூட செலவழிக்க தேவையில்லை. சரி, அங்க படிக்கணும்னா ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கணும். அந்த ஹாஸ்டலுக்குரிய கல்வி கட்டணத்தையும் அரசாங்கம் கொடுக்குது. அவங்க கேட்கறதுல என்ன? அவங்க கேட்கறது என்ன? எல்லா செலவையும் கார்த்திக் என்ன சொல்றியா? எல்லா செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்குது. நீங்க உங்க மாணவர்களை +2ல அதிக மதிப்பெண்ணை எடுக்காதீங்க. கவுன்சிலிங்ல அப்ளை பண்ண வைங்க. சும்மா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இதுக்குள்ளே மட்டும் நீங்க படிக்கணும்னு நினைக்காதீங்க. அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இங்கே நீ பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதா அங்க படின்னு சொல்றாங்க. அந்த பிஏ இங்கிலீஷ் ஆனர்ஸ் ஒரு படிப்பு இருக்கு. சாதாரண இங்க படிச்சா 3 வருஷம் தான். ஆனா அங்க பிகாம் ஆனர்ஸ் பிஏ அப்படின்னு படிச்சோம்னா 5 வருஷம் படிப்பு. படிச்சு முடிச்சா வேலை, சம்பளம் லட்சத்துல. கப்பல் துறையில வேலை இருக்குது. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், மரைன் இன்ஜினியரிங், பிடெக். இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு பையன் கூட கேட்டான், சில பசங்களை அனுப்புறேன் வீட்டில் வந்துருக்காங்களா? அனுப்புறேன்லாம் வந்து அழகா கேட்டான், எனக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் படிக்கணும், எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். சரிடா, நீ நல்லா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நீ +1 முடி, +2 ஆரம்பத்துல இருந்தே நீ நல்லா கோச்சிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னும் 12லையும் நாங்கள் கப்பல் அந்த இதில் போய் வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஏன் 10th பவித்ராவே வந்திருக்கான், நான் வந்து கப்பல் துறையில் போய் வேலை பார்க்கணும், 6 மாதம் கடையில் 6 மாதம் லீவு உனக்கு சம்பளத்தோட, சம்பளம் வந்து கோடிகள் சம்பளம் வாங்கலாம்னு சொன்னோடனே அவங்க சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, லீவோட சம்பளத்தோட நமக்கு வேலை கிடைக்குது, அப்போ என்ன படிக்கணும்? இப்போ அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. அந்த ஆர்வத்தை உன்னுடைய குறிக்கோளை நீ மனசில் பதிய வச்சுக்கோ. மேலும் மேலும் வாழ்க்கையில் சாதி. அதுக்காக இன்னும் முக்கியமாக யாருக்கு வச்சுருக்கோம், இங்கே படித்து சாதனையாளர்களாக மாறின அவங்க உங்களுடைய தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கே உள்ள முன்னாள் மாணவர்களை கூப்பிட்டு அவங்க எப்படி படிச்சிருந்தாங்க, எப்படி இந்த வேலைக்கெல்லாம் போனாங்க, என்ன அவங்களுக்கு கிடைச்சது என்ன, கிடைக்காதது என்ன, எதை அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இங்கேயும் நான் நிறைய அந்த போஸ்ட் ஒட்டியிருக்கேன். சாதனையாளரான மாணவர்கள் இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாம சாதிச்சவங்கெல்லாம் அதுல இருக்காங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் பாருங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுல நான் சில கேள்வி கேட்பேன். ஸ்டூடெண்ட்ஸுங்களோட பேரண்ட்ஸும் சொல்லணும். நன்றி. வரைக்குமே இங்கே தான் படித்தேன். இப்போ வந்து 11th 12th வந்து இங்கே இல்லை, இருந்து தான் இங்கேயே தான் படிச்சிருக்கேன்.
சார்னு ஒருத்தர் வராரு. அப்போ வந்து கேட்குறாரு, யார் நல்லா சண்டை போடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கடைசியில் வந்து நான் எதிர்த்து உடனே ஓடி போய் சண்டை போட்டுக்காங்க காட்டுறேன், சும்மா சண்டை. இந்த மாதிரி வாய் சண்டை கிடையாது, நீ வேற சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரே ஒரு மூமெண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் அதை வச்சு டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணதை வச்சு நான் விளையாடுறத பார்த்து வெளியே உள்ள மாஸ்டர்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு நீ வாமா ப்ராக்டிஸ் வாமா செய்ய கூப்பிட்டாங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் பணம் இல்லை, மாஸ்டர் என்னால் கட்ட முடியாது, நான் வரல அப்படின்ட்டு. அவரே இல்லை, நீ நல்லா விளையாடுற, உனக்கு ஃபீஸ் எதுவும் தேவையில்லை, நானும் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கோச் பண்ணுறேன், நீ விளையாடு அப்படின்னாங்க. அதுதான் என்னோட ஆரம்ப புள்ளி. நான் அப்போ ஆரம்பிச்சு 10th கரெக்டாக அவர் வந்து 10th வெளியே போகிறாரு. அப்போ வந்து நான் ஒரு தேசிய அளவில் போய் விளையாடிட்டு வந்தேன் இந்த பள்ளியில் இருக்குது. அது வந்து என்னோட பெரிய சாதனையாக ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் வச்சுருக்கேன். அப்புறம் இதுலேருந்து எப்போ வெளியே 6th ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்குமே நான் போலீஸ் போயிட்டும் என்னோட ஜூடோ டீமில் நான் இருக்கேன். என்னோட டியூட்டி எதுவுமே கிடையாது. காலையில் நான் விளையாடணும், சாயந்தரம் விளையாடணும், காவல்துறைக்காக விளையாடணும். 2 முறை நான் ஜம்மு காஷ்மீர் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன், அஸ்ஸாம் ஒரு தடவை போயிட்டு வந்து ஜூடோ விளையாட்டு தான் விளாண்டேன். எங்கே வரைக்கும் போனாலும் இதோட ஆரம்ப புள்ளி நம்மளோட அரசு பள்ளியில் ஆரம்பிச்சது தான். அது நீங்களும் அது மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் போலீஸ் வந்து எப்படின்னா எக்ஸாம் நம்ம காலேஜ் போயிட்டு எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆனேன். ஒன்றுமே படிக்கல, சும்மா போய் கொரோனா டைம் சும்மா தான் எழுதிட்டு வந்தேன். ஆனால் சும்மா எழுதிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. இங்கே எனக்கு 10th எவ்வளோ எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது அப்படியே இன்னுமே என் மைண்டில் இருக்குது. 10th நான் படித்த சயின்ஸ் கொஸ்டின்னு அங்கே என்ன வந்துச்சு இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை வச்சு தான் நான் எழுதுனேன். அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே போய் உண்மையாக சொன்னேன். அதை 11th 12th போய் அப்படியே ஒன்றுமே படிக்கல. 11th 12th காலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நீ படித்ததான் 6th to 10th நிறைய சேட்டை பண்ணுவேன், நிறையா படிச்சிருக்கேன். அதுதான் என்னை இப்போ வந்து காப்பாற்றி இந்த நிலைமையில வச்சிருக்கு. இந்த நிலைமையில நான் வந்து பெரிய போஸ்டிங்லாம் இன்னும் போகலை. ஆனால் இன்னும் போகிறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன், போவேன். உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் நான் சொல்லணும்னா, இப்போ இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊரை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட ஆசை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னு நினச்சேன்னா, நம்ம ஊருக்குள்ளே போயிடாதீங்க. நம்ம ஊரை தாண்டி நிறைய விஷயம் வெளியே இருக்குது. வெளியே வந்தீங்கன்னா நிறைய கற்றுப்பீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. பொண்ணுங்கள்லாம் தயவு செஞ்சு அவங்கள உடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாதீங்க. என்னோட கூட படித்த பொண்ணுங்கள்லாம் யாருமே காலேஜ் படிச்சிருக்காங்க, காலேஜ் போயிட்டு யாருமே அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. எல்லாரும் எதாவது லிஸ்ட் எடுக்கிறப்போ நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் அவ்வளோதான், நான் ஒரு ஆள் தான் வந்து நிற்கிறேன். அப்படி வந்து இருக்கக்கூடாது. எல்லா பொண்ணுங்களா இப்போ இத்தனை பொண்ணுங்க இருக்காங்களா, இத்தனை பொண்ணுங்களுமே இங்கே வந்து உட்காரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக கண்டிப்பாக உழைக்கணும், சரியா? அப்புறம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். வேறு என்ன விஷயம்னா, உங்களுக்கு பர்சனலாக தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். பர்சனலாக நம்ம ஊரில் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. வெளியே வந்தீங்கன்னா அவங்க உலகமே வேறு. நம்ம ஊர் மட்டும் நம்மளுக்கு உலகம் கிடையாது. வெளியே ரொம்ப விஷயம் இருக்குது. நான் எப்போ வேலைக்கு போனோமோ அப்போ தான் நான் எவ்வளோ டைம் சென்னை போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன், இந்த மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிட்டேன். இப்போ ஸ்டேட் லெவலே நான் அங்கங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இந்த ஊரை விட்டு வெளியே போனதுனால, இந்த வேலை கிடச்சி நான் வெளியே போனதுனால தான். அது மாதிரி நீங்களும் அதை பயன்படுத்திக்கணும். நம்ம ஊர் மட்டுமே இது கிடையாது. நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கீங்க தான் உண்மை. வெளியே போனீங்கன்னா தான் நல்லா இருப்பீங்க, 4 விஷயம் பார்ப்பீங்க, நிறைய பேரை பார்ப்பீங்க, சரியா? அப்புறம் பசங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, சும்மா கொடி பிடிச்சிட்டு சுற்றுறது, அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வரதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம், சரியா? இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேட் என்ன, நம்ம படிக்கணும். இதுதான் ஒரு பேஸ்மெண்ட் உங்களுக்கு. இதில் நீங்கள் நல்லா பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி வெளியே வந்தால் இன்னுமே பெரிய லெவலுக்கு போகலாம். நம்ம ஊர்லேருந்து நிறையா பசங்க அப்படி போகணுன்றதான் என்னோட ஆசை, சரியா? அப்புறம் ஒரே ஒரு கதை சொல்லிக்கிறேன் நான். ஒரு காட்டில் ஒரு மான் இருந்தது, ஒரு கர்ப்பிணி மான் இருந்தது, சரியா? அப்போது அது குழந்தை பெருக்கிற தருவாயில் இருக்குது. அப்போது 4 சைடு பார்க்குது. ஒரு சைடு பார்த்தா ஒரு வேடன் வந்து நிற்கிறான், கரெக்டாக புளி வச்சு நிற்கிறான் அந்த மான். இன்னொரு பக்கம் பார்த்தா இடி மின்னலாம் பயங்கரமாக இடி மின்னல் அந்த சைடு விழுது. அங்கிட்டு போக அந்த மானுக்கு பயம். இன்னொரு சைடு பார்த்தா பயங்கரமாக தீ பிடிச்சி எரியுது. இன்னொரு சைடு பார்த்தா ஒரு புலி கரெக்டாக அந்த மானை வேட்டையாடுறதுக்காக நிற்கிது. இப்போ அந்த மான் கடவுள்கிட்ட கேட்குது, கடவுளே நான் என்ன பண்ணுறது, என்னை எப்படி சோதிக்கிறியே, நான் என்ன பண்ணுறது, எந்த சைடு போனால் நான் மாட்டிப்பேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். கடவுள்கிட்டே ஆர்கியூ பண்ணுறது, என்னை ஏன் இப்படி நிர்கதியாக விட்டுட்டா அப்படின்ட்டு. அப்போ கடவுள் சொல்கிறேன், உனக்கு என்ன வேலை கொடுப்பேன், இப்போ உனக்கு என்ன வேலை, பிரசவிக்கிற வேலை, அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த குட்டி அந்த மான் வந்து பிரசவிக்கிறத பார்த்து அந்த வேடனுக்கு ஒரு இதாகிடுச்சு. என்ன நம்ம ஒரு குட்டி இவ்வளோ ஒரு இதாக கல்நெஞ்சக்காரன் தான் நம்ம அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படியே திருப்பி புலி பக்கம் பார்த்து விட்டுட்டான். அப்போ புலியும் க்ளோஸு, வேடனும் போயிட்டான். அப்போ தூரத்தில் இடி மின்னல் பெஞ்சிட்டு இருந்ததா, பயங்கரமான இடி மின்னல், அது ஃபுல்லாக மழையாக பெஞ்சு பக்கத்தில் தீ பிடிச்சிட்டு இருந்ததா, அதுவும் அணைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த மான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட குட்டி எடுத்துட்டு போச்சான். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு என்ன டியூட்டி உங்களுக்கு அப்படின்னா, படிக்க
கான்செப்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சரியா? அதே மாதிரி சுவர் இருந்தாலும் சித்திரை வரைய முடியும். உங்க உடம்பு நல்லா இருந்தாலும் நீங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். டெய்லியுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பல்சரி பண்ணுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்புறம் டெய்லி ரெகுலரா படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருங்க. பாசிட்டிவாவே எப்பவுமே திங்க் பண்ணணும். எதுவுமே நம்மளால முடியாது, இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு எப்பவுமே நினைக்க கூடாது. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். உயரமா நிறைய திங்க் பண்ணணும். நிறைய நம்மளால இது முடியும், அது முடியும், முடியும் தான் திங்க் பண்ணணும். எதுவுமே முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். என்னால முடியாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன். என்னால இது முடியும், ஏன் முடியாது, என்னால நான் முடிச்சு காட்டுவே நினைப்பேன். அது மாதிரி நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நம்ம நிறைய பேர் எல்லா பசங்களும் சேர்ந்து இந்த லைன்ல உட்காந்துருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வெளியே போனா சும்மா படிச்சோம் வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. உன்னோட ஜென்ரேஷனை நீ மாத்தணும்னா நீங்க மாத்துறது தான். நீங்க படிச்சாதான் உன்னோட ஜென்ரேஷன். நீ இப்ப படிச்சுட்டு சும்மா போயிட்டு உட்காந்துட்டு போறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இப்ப உட்காந்துட்டு உங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு நீ மறுபடியும் ஃபயர் ஆஃபீஸ்ல போய் உட்காராது கிடையாது. நம்ம ஊரை ஃபயர் ஆஃபீஸ்ல வேலைக்கு போறாங்கன்றத மாத்தணும். அது யார் மாத்துவா? நம்ம தான் மாத்தணும். நம்ம ஊர்ல ஒரு கலெக்டர் இருக்காங்க, நம்ம ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு யார் மாத்தணும்? நம்ம தான் மாத்தணும். நான் மறுபடியும் இங்கெல்லாம் படிச்சுட்டு ஃபயர் ஆஃபீஸ் தான் போகணும்னா அது உங்க வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு, நீ பார்க்காத விஷயம்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நீ வெளியே வந்தனா தான் அது உனக்கு தெரியும். சரியா? எல்லாரும் நல்லா படிங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அப்பா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. எப்படி ஒரு சாதனை வச்சிருக்காங்க. சாதாரண மொழிமா தான் சண்டையெல்லாம் முடிச்சாங்க. ஆனா அந்த சண்டையை அவங்க எந்த விதத்துல கொண்டு போய் மாத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இல்லையா? சரி, ரூபிக்கு பாராட்டுகள். அதுக்கப்புறம் கைமீடிவா ஸ்கூல்ல என்னென்ன சேட்டை செஞ்சிருக்கவா டீச்சர் எல்லாம் தம்பி தம்பிலாம் வளர்த்தோம். நான் டிஸ்ப்ளமா படிக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆகலை, சும்மா 5 வருஷம் தான் ஆகுது. ஏன் இங்கே ஸ்கூலில் நல்லா படித்தாலே போதும். ஒரு ஸ்கூலில் புக்கில் படிச்சுன்னா நமக்கு போலீஸ்க்கெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? நீங்கள் 5th to 10th வரையும் படிக்கிற புக்கில் இருக்கிறதா கேட்குறாங்க. நீங்களும் அந்த ஸ்கூல்லே நல்லா படித்தா போதும், ஈஸியாக போலீஸ் ஆகலாம் இல்லையா? இப்போ பசங்களாம் பார்க்குறேன், டெய்லி ஸ்டோரிலாம் பார்க்குறேன். நல்லா கம்ப்ளீட் ஆகிறீங்க, குருவில் பேர் வந்துடுறீங்க. ஆனால் அதெல்லாம் பத்தாதுப்பா. எல்லாம் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்க, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க, பெரிய பெரிய ஆளாக வரலாம். சரியா? அப்புறம் நமக்கு இந்த ஜாதிலாம் தேவையில்லை. ஏன்னா ஜாதி பற்றி ஸ்டோரி கொடுத்தீங்க, அது தேவைப்பா. நம்ம ஜாதி ஜாதினா நம்ம கீழே இருக்க நம்ம தேவைப்படுறோம்ல, அதே மாதிரி நம்ம மேலே இருக்க நம்ம கேவலப்படுறாங்க. சரியா? நமக்கு எதுவுமே வேண்டாம். சரியா? படிப்பு மட்டும் போதும், எல்லாரும் ஈக்குவலாக. சரியா? கேர்ள்ஸ்லாம் ஈஸியாக ப்ரோஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் கேர்ள்ஸ் நிறையா ஃபோட்டோலாம் இருக்குது, ஈஸியாக வேலைக்கு வரலாம். நல்லா படிங்க. ஸ்கூலுக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் செட்டு 11th. இப்போ அடுத்து 2 வருஷம் தான் படிக்கலாம். நல்ல பையன் தான். எங்கள் ஸ்கூல் ரொம்ப பிடிச்ச பையன். அதுதான் மெயினாக எங்கள் சொல்லுவோம். அவன் எல்லா பசங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தமிழ் மீனுக்கு சாப்பாடு இருக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா அவன் நல்லா படிக்கிறான், எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. இப்போ ஒரு போலீஸாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீங்களும் நாளைக்கு இந்த முன்னாள் மாணவர்கள் ஒரு சாதனையாளராக சாதிச்சுக்கிட்டு நீ அந்த உதவி சங்க மாதிரி இங்கே வந்து ஒவ்வொருக்கு முயற்சி செய்யும். அடுத்து சாப்பிட்டீங்களா தம்பி? நல்லா சாப்பிட்டாச்சா? எல்லாம் வீட்டில் சாப்பிட்டீங்களா? நீங்கள் ஸ்கூல் கொடுத்து சாப்பாடு வீட்டில் தான் சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி? அப்பா அம்மா தானே சம்பாரிச்சு போடுறாங்க. அப்பா அம்மா எப்படி சம்பாதிக்கிறாங்க சொல்லுங்கள்? ஃபயர் ஆஃபீஸில் நான் சென்னையில் வேலை பார்க்குறேன். ஃபயர் ஆஃபீஸ்னு சொன்னால் ஒருத்தருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பட்டாசு தெரியும். பட் ஃபயர் ஆஃபீஸ்னால் என்ன? நம்ம அப்பா அம்மா என்ன வந்து சம்பளம் கொடுக்குறாங்களா? சம்பளம் வாங்குறாங்க. அது எந்த மாதிரி வேலைன்னா உயிர் போகிற மாதிரி வேலை. நீங்கள் வந்து இப்போ எனக்கு உங்களுக்காக படி நான் சொல்லவே வரல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். உனக்காடி படினா எந்த பையனும் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். ஏன்னா எனக்காடினா நானே கூட பண்ண மாட்டேன். நம்ம அப்பா அம்மா வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கை நீட்டி சம்பளம் வாங்கலாமா? ஃபஸ்ட்டு வாங்க விடலாமா? அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நீ படிக்கணும். அண்ணா அம்பேத்கர் எல்லாத்துக்கும் தெரியல, அவர் இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்து என்னது தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து படிப்பு மட்டும்தான் அவருக்கு ஒரு கை கொடுத்துச்சு. படிப்பால் மட்டும்தான்
நம்ம என்ன பண்ண முடியும்? சட்டமன்றத்தையே வந்து அவர் தான் எழுதுனீங்க. நாட்டில் உள்ள சட்டத்தை வந்து எழுதுன அவர் தான். ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து அந்த அளவுக்கு எழுதுகிற அளவுக்கு போயிருக்கானா அவனுக்கு எது கை கொடுத்துச்சுன்னா கல்வி ஒன்று தான். நான் சென்னையில் வேலை பார்க்குறேன், அங்கே போனால் நினச்சிக்க நமக்கு மரியாதையே கிடையாது. நானும் உள்ளவங்களை எல்லாரையுமே பார்க்குறேன். இப்போ நான் என் கூட படித்த ஒரு 4 பசங்க 5 பசங்க தான் வெளியூரில் போய் என்ன பார்க்குறோம்? வேலை பார்க்குறோம், படித்த படிப்புக்கான வேலை. எங்கள் அம்மா அப்படி தான். நான் 12th ஃபினிஷ் பண்ணேன், மார்க் வந்துச்சு. ஆனால் ஐடிஐ வந்து படிக்க சொன்னாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், ஐடிஐ பாலிடெக்னிக் 2 பக்கமும் கால் எடுத்து வச்சிடாத. வச்சா நினச்சிக்கோ, நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா மாதிரி கை கட்டி தான் சம்பளம் வாங்க முடியும். அதை தாண்டி வெளியே போகணும். மினிமம் டிகிரி வந்து ஒருத்தனுக்கு தேவை. டிகிரிலாம் நினச்சிக்கோ ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு தான் கவர்மெண்ட் வந்து கோட்டா கொடுத்துருக்கு. நீ வந்து நியூஸ் பார்த்தனா உனக்கு நல்லா தெரியும். வெளியே ஃபுல்லாக வந்து சாதி சண்டை நடக்கும். தீபக் பாண்டியன், பசுபதி பாண்டியன்லாம் அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்க. பேசலாமான்னு கூட தெரியாது. பட் பேசினா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கையில் கையை கட்டிக்கிட்டு செயினை போட்டுக்கிட்டு ஒன்றத்துக்குமே வேலையாகாது. நம்ம மேலே இருக்கணும்னு நினச்சிக்கோ, படிப்பு மட்டும்தான். ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, நல்லது, உடம்ப பார்த்துக்கோங்க. பட் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே வந்து 100% வந்து வெற்றி தருமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அண்ணனும் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன். ஸ்போர்ட்ஸில் நீ வெற்றி பண்ணணும்னு வச்சுக்கோ, கிளப் ஜாயின் பண்ணணும். அண்ணா சொன்ன மாதிரி கிளப்பில் ஜாயின் பண்ணணும். கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னா சும்மா கிடையாது. மாதம் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வந்து கெட்ட சொல்லுவாங்க. சரி, அந்த 5000 ரூபாய் யார் கொடுப்பா? அப்பா அம்மா கொடுக்கணும். அப்பா அம்மா ஈஸியாக வந்துருமான்னு கேட்டால் அவங்களுக்கு வார சம்பளம் எவ்வளோ தான்? 2500 5000 ரூபாய்க்குள்ள தான் வரும். அதையும் நமக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு இந்த படிப்பு கூட வந்து யார் கொடுத்தாங்கன்னா, நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் வந்து நமக்காக போராடி தான் வந்து படிப்பு கொடுத்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நமக்கு வரதில்ல. எப்படி நமக்குலாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கோட்டாவில் நமக்கு கிடைக்கிதுன்னா, அந்த ஓட்டு போடுற தகுதி கூட நமக்கு கிடையாது முன்னல்ல. சரியா? நம்ம தலைமுறைக்கு வந்து ஓட்டு போடுற தகுதி கூட கிடையாது. அதை வாங்கி கொடுத்தியாருன்னா அண்ணன் அம்பேத்கர் தான். ஏன் அப்படின்னா ஓட்டு போடுற, இப்போ நம்ம வந்து ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஓட்டு போடுற தகுதியை நம்ம வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ ஓட்டு கேட்குறவன் என்ன சொல்லி கேட்பாங்க? இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்கள் ஊரை மாற்றுறேன், உங்கள் ஊரை சேர்த்து வைக்கிறேன், உங்கள் பசங்களுக்கு தேவையானதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஓட்டு வாங்கி கொடுத்தோம். ஓட்டு போடுற தகுதி கூட நம்ம இல்லாமல் இருந்து இப்போ ஸ்கூலுக்கு படிக்க வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் இதோட அருமை உங்களுக்கு யாருக்குமே தெரியல. சொல்கிறாங்க யாருமே வந்து மரியாதை கொடுக்குறது இல்லை, கிண்டல் கேலி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பெத்த அப்பா அம்மாவை யாராவது நம்ம கிண்டல் கேலி பண்ணால் சும்மா இருப்போமா? யாரை பார்த்தாலுமே மரியாதை கொடுத்து பேசுங்க, ஈக்குவலாக பாருங்கள் எல்லாரையும். முக்கியமாக சொல்கிறேன், நமக்கு கை கொடுக்குற ஒன்றுனா படிப்பு தான். அண்ணன் அந்த மாதிரி தான் ஐடி போக சொன்னாங்க, பாட்டிக்கு போக சொன்னாங்க. ஆனால் நான் போகல. எனக்கு வந்து என் மார்க் வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடச்சிச்சு, மெடிக்கல் காலேஜில். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்க, நான் எல்லோரும் இங்கே இருந்திருக்க மாட்டேன். நான் எல்லோரும் வேலைக்கு போயிருப்பேன். அது என்ன வேலை? கூலி வேலைக்கு தான் நான் போயிருப்பேன். கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில் கிடச்சிச்சு. அப்போ கூட எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அப்படின்றது கூட எனக்கு பார்க்க தெரியல. அந்த அளவுக்கு தான் என் அறிவு இருந்துச்சு அந்நேரம். ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட கெஞ்சி போயிட்டாடி நான் சென்னைக்கு கூட்டு போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோன்னே எவ்வளோ ஃபீஸ்னா வெறும் 1500 ரூபா தான் வருஷத்துக்கு. 2 வருஷம் படிக்கணும், 2 வருஷம் சேர்த்து 3000 ரூபா. அதுமாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. எனக்கு படிப்புக்கான செலவு வந்து இது வரைக்கும் அவங்க 1 ரூபா கூட எனக்கு செலவு பண்ணதில்லை. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது எல்லாமே என்னை கூப்பிட்டு வந்து படிப்பு மட்டும்தான். நம்ம கையில் இருக்க ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான். இங்கே படிப்பு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு நினச்சிக்கோ, இன்னும் 2 வருஷம் கழிச்சு உனக்கு தெரியும். ஏன்னா இப்போலாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. வீட்டோட சுச்சுவேஷன் என்ன வேணும்? நம்ம கையில் ஒரு சம்பாத்தியம் இருந்தால் நம்ம அப்பா அம்மா கொடுக்கலாம். நம்ம அப்பா அம்மா கொடுத்தா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படாமல் வேலை செய்வாங்க. எத்தனையோ தடவை பார்க்குறீங்க, உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு எத்தனை ஆஃபீஸ் வெடிக்குது, எத்தனை பேர் இறந்து போகிறாங்க வருஷத்துக்கு. அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்படி இருந்தாங்கன்னா இப்படி படித்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்பா அம்மா இன்னும் வந்து அந்த பயிராசி போயிட்டு கையில் வந்து கூலி சம்பளம் வாங்கணுமா, இல்லை நீங்கள் சம்பாதிச்சு அவங்கள உட்கார வச்சு சாப்பிட போகிறீங்களான்னு சொல்லிட்டு தான் இருக்குது. சரியா? உனக்காண்டி நீ படிக்காத. ஒரு தலைமுறை மாற்றணும்னா அது அந்த வீட்டில் ஒருத்தன் வந்து என்னது கிராஜுவேட் ஆகிட்டு வெளியே போயிட்டா போதும். ஆனால் அவனுக்கு அந்த சென்ஸ் வந்துடும், அந்த அறிவு அவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவான். நம்ம வந்து இங்கே ஊருக்குள்ள சுற்றுற மாதிரி கிடையாது, வெளியூர்லலாம் நமக்கான மரியாதையே கிடைக்காது. சரிங்களா? நம்ம இங்கே பாரு, நான் வெளியில் போய் வேலை பார்த்தேன்னா 60 வயசு உள்ள தாத்தா 60 வயசுக்காக கூட என்னை வந்து சாருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? நான் பார்க்குற வேலை என் படிப்பு கிடைச்ச ஒரு வேல்யூவான வேலை அது. சரிங்களா? படித்தேன்னா உனக்கான மரியாதை கிடைக்கும். படிக்கல ஊர் சுற்றி இருந்தான்னு வச்சுக்கோ, 60 வயசு இல்லை 70 வயசு ஆனாலும் நீ வாடா போடான்னு நீ உன்னை வந்து கூப்பிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு படிங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். யூடியூப்பில் சும்மா இருந்தது எல்லா கையிலும் ஃபோன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நமக்கு ஓட்டு போடுற தகுதி கூட இல்லாமல் இருந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு உயிர் விட்டுலாம் நமக்காண்டி அந்த தகுதியை வாங்கி கொடுத்துருக்காங்க. உனக்காண்டி படிக்கலனாலும் உன்னோட தலைமுறையை மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி படிக்கணும். சரியா? சரி, பார்த்து விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மரியாதையாக பேசுங்க.
நீ கிடையாது, உங்கள் அப்பா அம்மா என்ன மரியாதை நீ கொடுக்குறியோ. நீ இப்போ இங்கே ஒருத்தவங்களை கேலி பண்ணனா ஆஃபீஸில் உங்கள் அப்பா அம்மாவை என்ன பண்ணுவான், முதலாளி கேலி பண்ணுவான். உனக்கு இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு அவன் லிமிட் வச்சான்னு நினச்சிக்கோ. அப்பா அம்மாவுக்கு அவ்வளோதான். அதை தாண்டி அவளை எதிர்த்து பேச முடியுமா? எதிர்த்து பேசுனா வேலை கிடையாது, வேலை இல்லைன்னா சம்பளம் கிடையாது. ஒன்றா படி வைக்கணும்னு தான் அவங்க வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு உயிருக்கு பயப்படுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நினச்சி பார்த்து தயவு செஞ்சு போன மாதிரி படித்து அப்பா அம்மாவை உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு போடணும். அதை நான் பண்ணுவீங்கன்னு பார்க்குறேன், பண்ணுங்கள். படிக்கிறது வந்து அவனுக்கு கஷ்டம்லாம் சொல்ல ஈஸி தான். ஆனால் நம்ம மைண்ட் செட் ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ வந்து ஃபோன் வந்தனால தான் நம்ம பாதிட்டு போயிட்டோம். படிக்கிறது இல்லாமல் போனதே வந்து போனாங்க. அதாவது சொல்லணும்னா ஃபோனை வரணும், ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போகணும். காலையில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போனோம்னா அந்த மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். போயிட்டீங்கன்னா நம்ம படிப்படியாக படிப்பு கூட நம்ம வரலாம். அவனுக்கு நல்லா தெரியும் படிக்கிறவங்க விளாடுறதுன்னா அதெல்லாம் தெரியும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸ்போர்ட்ஸ் மூலமாக போகிறோம், ஸ்போர்ட்ஸ் போகாமல் தான் இருக்குது. ஜெயிக்கலாம், இல்லைனா ஜெயிக்கலாம். அந்த சொல்லப்போனால் நம்ம பஸ்லேருந்து கூட அந்த வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம தேவை. ஆனால் என்ன நமக்கு அந்த பொருள் வருதா அது மட்டும் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்காக நம்ம தான் நம்ம வளர்ந்துருக்கணும். படிக்கலாம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒழுக்கமாக இருப்பீங்க. நம்மளா ஒழுக்கமாக தான் இருக்க முடியாது. பிடிஸாக இருந்தாங்கன்னா எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு போனால் தான் நம்ம 4 விஷயம் தெரியும். என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இருப்போம். காலையில் இருக்க நம்ம இருக்கோம், 5 மணிக்கு நிற்கிறோமா, குளிச்சு ரன்னிங் போவோம். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதான் அதனால் நல்லா படிங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்காக ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்காங்க அந்த இடத்துல வரவே மாட்டாங்க. கெட்ட பழக்கம் வந்தனாலும் பாதியே எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சின்ன பையனே அதெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் படித்த கிளாஸு 11 பேர், ஒரு பழக்கமும் கிடையாது. யார்கிட்ட கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு. அவ்வளோ சேட்டை பண்ணோம், இப்படிலாம் மாட்டோம். ஆனால் மேம் கேட்கணும், நாங்கள் இதை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோக்கு இருந்தோம், பேசி சண்டை செய்யன்னு இருந்தோம். சொல்லல சிரிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இருந்தோம், இன்னும் நாங்கள் முன்னேறோம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்குள்ளே போங்க, கேர்ள்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுதான் வெளியே வாங்க, அந்த வேலையை செய்யுங்க, இதெல்லாம் நல்லா ஆடணும், கேட்டுங்க, அந்த மாதிரி வாங்க, எல்லாத்தையும் பாருங்க. அதையும் பேசலாம் தெரியும். முன்னாடி நானும் பேசியிருக்கேன், இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிங்க, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோ இது இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இருக்காங்க என்னங்க சொல்லுங்கடா. கேட்டா சிரிக்காம சொல்லுங்கப்பா. அப்படியே சொல்லுங்க. கை கை அப்புறம் ஆட்டா போகும்போதுமா அப்புறம் என்ன பண்ணுவோம்மா கொடுக்கணும்னா ஸ்கூலில் சேட்டை தெரியும், எனக்கு தெரியாது தெரியும். இங்கே இருக்கிற இடத்துல பைக்கை கட்டி பிடிக்க போறீங்க வரீங்க நல்லாவே தெரியுதான் தெரியும். இப்போ சேவை எல்லாமே வீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. சரியா? காசு இருந்தால் தான் எல்லாம் நினைக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் அழுகிறதுக்கும் அப்படின்னா தேவையான கடிச்சா அப்படின்னா நான் மற்றதை கொடுத்துக்கிறேன். போகிற பண்ணலாம் நான் கூப்பிட்டு சண்டை போட்டு எல்லாம் நினைப்பேன். சரி, அதே நீங்கள் இந்த வெளியூர் வேலைக்கு போகிறேன், நான் இங்கேருந்து தாண்டி வந்து அது வேலைக்கு போகிறேன். ரெண்டு வீட்டு வேலைக்கு போகணுமா, இந்த இடத்துல இருக்குமா, இந்த ஊரில் இருக்குமா. இப்போ அவங்க சொல்கிறாங்க கேட்க முடியாது, ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் உட்காந்துவேன். ஒரு வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகிற இடத்துல வேலை சொல்லி சொல்கிறேன், தம்பி இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னா அவன் எழுதி பேசுறியா, எழுதி பேசுறதுனால வேலை போகும். வேலை பேசுறதுக்கு பண்ணிப்பாங்க. அப்போனா நீ இங்கேருந்தே ஒழுங்காக இருந்தால் தான் அவனுக்கு வேலை போகிறப்போ அது முன்தரம் குறையும். சரியா? இப்போ நான் படித்த கேட்டால் நான் படிக்கல, நான் தெரிஞ்சாலும் அது தெரியும், அது தெரியாது. சரியா? நீ உனக்கு முன்னாடி இருக்கிற தப்பு பண்ணுறான், நீ அதை தான் சொல்லாது. அதுக்கு வேறு என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்து அது எல்லாம் வேணாம் அந்த மாதிரி அதை பார்த்துக்கலாம். கவுது தெரியுமா? கவுது செக்ஷன் கேட்கறதா நீங்கள் படிச்சிருக்கீங்க கவர்மெண்ட் இல்லை
ஒன்றும் இல்லையா? இப்போ என்ன வளர்க்க தெரியுமா? என்ன படிக்க தெரியுமா? கவுண்டர் பேர் தெரியும். வீட்டில் வந்துருக்கானா? அதனால நான் எடுத்து போறீங்க. வீட்டு படிச்சிருக்கீங்க. இப்போ எந்த நடக்கிற இருக்கீங்க? அவனுக்கு என்ன மதிப்பு தெரியும்? முதல் நடக்குதுங்க. இப்போ ஆள் எப்படி இருக்கீங்க? ஒழுங்கா இருக்கீங்க. அதே மாதிரி மேரேஜ்னால இப்போ போனோம்னா ஒரு 2 சம்பளம் வரும். நான் படிப்புனா இருக்கு, நான் மேரேஜ் பார்த்துக்கலாம், வேலை பார்த்துக்கலாம். 4 நாள் வேலைக்கு போவேன், 5 நாள் வேலைக்கு போவேன், 6 நாள் உடம்பு பிடிக்கும், வேலை பிடிக்கும். அங்கே சீக்கிரம் போக மாட்டேன். திருப்பி வேறு ஏதாவது வேலை பார்க்கணும் பார்ப்பேன். அப்பயும் அப்படி தான் இருப்பேன், திருப்பி வேலை பார்க்க அப்படி தான் இருப்பேன். 12th குவாலிஃபிகேஷன் வந்து காலேஜ் என்ன புக் எடுக்க போற, என்ன பண்ண போறன்றதை நீ ஒரு மார்க் வந்து டிசைட் பண்ணணும். இப்படி 4 மார்க் எடுத்தாலுமே அவனுக்கு வேல்யூ கிடையாது. உனக்கு மேலே அந்த இருக்கான். நீ தமிழ் போய் போகிறேன், இங்கிலீஷ் போய் போகிறேன்னா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும், அது மாதிரி தான் எடுப்பாங்க. சரியா? அப்படின்றப்போ நீ 4 மார்க் எடுத்து 4 மார்க் எடுத்து நல்லா படிக்கலாம் இருக்குன்னா அது ஆகாது. நீ காலேஜ் போய் இந்த காலேஜ் பண்ணுன்னா அது இன்னொரு டிகிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்காரங்க ஆண் பேர் பண்ணுவாங்க. 4 பேர் கண்டக்டர் ஏதாவது பேசலாம்னு சொல்லி கண்டக்டர் கை வச்சுருக்காங்க. கை வச்சு 4 பேருமே பயணிக்கிட்டு சஸ்பெண்ட். அது 3 மாதம் ஒழுங்காக இருந்தால் டிகிரி சொல்லி வந்துருக்கேன். அதனால் இந்த கவுடி வந்துருவாங்க. தங்க அப்படின்னா நம்ம சைடு தப்பு இல்லாமல் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்து அதுக்கெல்லாம் சும்மா வெட்டி கட்டை கீழ் கண்டையெல்லாம் விற்க கூடாது. சரியா? அதே மாதிரி இப்போ கேஸ் லீடர் ரொம்ப எதுவும் நாகாக இருந்துச்சுனேன். இது நம்ம முன்னாடி இருந்தவங்க எதுக்காக பண்ணப்பட்டாங்க தெரியுமா? நமக்கு ஒரு சில பேர் தரப்படலை, மறுக்கப்பட்டுச்சு, அதை வீட்டு போராட்டத்துக்காண்டி பண்ணப்பட்டாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்தது நீயும் திருப்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், சட்டம் பண்ணணும், சட்டம் செய்யணும், டக்குன்னு திருப்பி அவங்க கிடையாது. சரியா? ஒழுங்காக படிக்கணும், வைக்கணும், தீவிர பண்ணி தெரியுங்களா? அவர் வீட்டில் போட்டு பார்த்தீங்க, நீங்களாம் படிச்சு மேலே ஆகணும் தான் நாங்கள் படிக்க விட்டு நாங்கள் இந்த மாதிரி வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படின்றப்போ நீ தீவிர பண்ணி கொடுத்துறா, அவர் சொல்லாமல் நடந்துக்கியா? நமக்கு ஜாதி முக்கியம், ஊர் முக்கியம். ஆனால் அந்த மாதிரி நடந்து நடக்கூடாது. இப்போ ஜாதிக்கு ஏதாவது பிரச்சனை, ஊருக்கு ஏதாவது பிரச்சனை, நீ அப்போ வந்து போராடு. உன் ஜாதியாக உன்னால எது பண்ண முடியுமோ அது போராடு. ஒரு போஸ்டிங் போகிற அப்படி ஜெசி போட்டாரா ஏதாவது போட்டாரா உனக்கு வேலை கிடைக்கும். நீ அப்போ அதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணி அதை வச்சு மேலே வா. இன்னொரு இதெல்லாம் போகிறா அப்படின்னா உனக்கு ஒரு வச்சுருந்தே மேலே வா. சரியா? நீங்க நோட் என்ன செய்வீங்க? நான் தெரியுமா? இதான் நான் காட் சொல்லி என்ன பண்ண போறேன் என்ன பண்ணணும் தெரிஞ்சே கிடையாது. என்ன பண்ணுறீங்க? காசு அப்படின்னு சொன்னா ஒன்று வரேன். தெரியல சொல்லுடா. பயணம் சேலஞ்சா? இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? எல்லாம் நல்லா படிக்கீங்களா? ஆயிரத்தி நினைக்கிறீங்க? ஆயிரத்தி சொல்றா என்ன பண்ணுறேன்? பாட்டுக்கா பாட்டுக்கா என்ன பண்ணுறீங்க? லா போட்டிருக்கானா? ஆதே லா போட்டிருக்கானா? அதனால ஒழுங்கா படிச்சு ஒன்று லாக்கு வா, இல்லை போலீஸுக்கு வா, அதிகாரம் பண்ணுற லெவலுக்கு வா. சும்மா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சா போதும், சரியா? ஒரு இது முடிச்சா போதும், 12th யாராவது படிச்சா போதும், காலேஜ் யாராவது படிச்சா வந்தால் போதும். ஒரு டிகிரி முடிச்சு வந்தால் டிகிரி முடிச்சது வேல்யூ கிடையாது. நீ வெறும் டிகிரி மட்டும் படிச்சு வந்துட்டானா வெறும் பாண்டை இப்படி போவேன். அதே மாதிரி போக வேறு கணக்கு போவேன், நம்மளுக்கு போவேன். டிகிரியை முடிச்சா அப்படி வரணும், அதெல்லாம் பார்த்துவா. சரியா? நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, கிளாஸ் இருந்தால் தான் மதிப்பு. படிக்க முடியல, இங்கே எல்லாருமே படிச்செல்லாம் கவர்மெண்ட் கிடையாது, அது கிடையாது. படிக்க முடியாத தெரியுதா அது என்ன பண்ணாங்க? அதுக்கு கொடுக்க இருந்தால் மட்டும் உனக்கு தான் கரெக்டாக ஆகும். படிக்க முடியல, சரி கவர்மெண்ட் கஷ்டம் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு அது கடந்த காலத்துக்கு வரணும்னா வேலைக்கு போ. வேலையை பார்த்துட்டு பயாசும் சரி காலத்துலையும் சரி அது ஒரு சைடு தான் வச்சுக்கோ. மெயினாக வச்சுக்கலாம். மெயினாக வச்சுனா வாழ்க்கை வர முடியலாம். பயாசு நீ போகிற கடை நம்மள வருது 6 மாதம் பயாசு நினைச்சா கண்ணு செய்வேன், மழை பெஞ்சு லீவு நினைச்சா கண்ணு செய்வேன். அப்படி வேலைக்கு போகணும், அங்கே போய் எங்கே நிற்கணும், கடைசி லீவு தான் டேஸ் தான் இருக்கும். சரி, நீ சும்மா ஏதாவது ஒர்க்கு போகிற, காலேஜ் லீவ் போகிற, ஸ்கூல் லீவ் போகிற, செலவுக்கு போகிற அதை நிப்பாட்டிக்கலாம். அதை வச்சு நான் என்ன படிக்கணுமோ அதான் இருக்குமே. நமக்கு போஸ்ட் சர்வீஸ் வேலை கிடைக்கும். அது போக அந்த கவர்மெண்ட் படம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. இன்னும் சின்ன சின்ன நிறைய வேலை இருக்குது. இந்த இவர் நான் சொல்கிறேன், அவர் போய் கடை கூட சொல்கிறாரு, நீ வந்து சொல்லுவாங்க. அக்கா ஒன்று சொல்றீங்களா? எல்லாம் பேசுறதெல்லாம்
அப்படி இருக்கும் ஒவ்வொருக்கும் டிஸ்ட்ரிக் மார்க் போடுவாங்க டிஸ்ட்ரிக் மார்க் தான் வேலையை கொடுப்பாங்க சின்ன ஐஸ்கிரீம் கிடைக்க அந்த மாதிரி கொடுத்தா ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் முடிய வைக்கிறத நம்ம வந்து வீட்டில் கண்டிச்சாதான் உண்டு நீங்க தான் கண்டிக்கணும் வீட்ல நாங்க கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸுமே அதே மாதிரி கொண்டு வரணும் எல்லா காசு சொல்லுங்க நீங்க அவர் தான் படிப்புனா அந்த பாரு நான் ட்ரைனிங் தெரியும் அவர் கார் ஆக்சிடென்ட் வச்சுக்குவாங்க பால் வாங்கி ஆக்டிங் போனால் அது 500 தான் வரும் என் கார் ட்ரைனிங் கொஞ்சம் வச்சுக்குவோம் 3500 தான் வரும் டீச்சர் இதெல்லாம் 3000 கையில் நிற்கும் அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணேன் ஒழுங்காக படிச்சுக்குவாங்க கபடால போய் ஒழுங்காக இருந்துக்குவாங்க நீங்கள் நேரம் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க தெரியல உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கூட தான் கிடைக்கும் பாலிடிக்ஸ் மார்க்ஸ்லாம் நிறைய சேஞ்சாக வாய்ப்பு இருக்குது கரெக்டாக படிச்சுக்குவாங்க தேடச்சியாக முடிங்க சரியா ஜாதியும் கூட எதுக்காகவே அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது சரியா நம்ம ஊர்லேருந்து நம்ம வேலை பார்க்குறதுல பள்ளப்பட்டி தென் மாவட்டம் மலையெல்லாம் கேவலமாக தான் பார்க்குறாங்க சரியா சளி பையங்க ஒளி பையங்கன்னு சொல்லிட்டு சரியா அப்படி இருக்கும் சரியா நம்ம ஒழுங்காக படித்த வேலைக்கு வரணும்னா அந்த பேர் மாற்றணும் நம்ம இப்போ நான் வேலை பார்க்குறதுல பள்ளப்பட்டி தென் மாவட்டம் வேலை அசிங்கமாக இருக்குது அந்த அளவுக்கு பார்க்குறாங்க சரியா இப்போ பள்ளப்பட்டி சொன்னாலே வேலைக்கு போகிறாங்க தனியாக போகிறாங்க நம்ம மதிக்க மாட்டுறாங்க ஏன் மற்ற பசங்க அப்படி இருக்காங்க சரியா ஒழுங்காக படித்து ஒழுக்கமாக இருங்க சரியா கெட்ட பழக்கம் நிறைய பழங்க கேள்விப்பட்டேன் தகவல் வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சந்தோஷமா எப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம் சரியா நம்ம கெட்ட பழக்கம் பழகினா அந்த சரியா நமக்கு சந்தோஷம் அவசியம் சரியா நல்ல பழக்கம் நிறையா இருக்கு அது பண்ணாலும் நம்ம சந்தோஷம் கிடைக்கும் சரியா நம்ம தேவையெல்லாம் வேண்டாம் மாதிரி அம்மா அப்பாலாம் வீட்டில் உட்காந்து குழந்தைகிட்ட ஒரு நேரமாச்சும் பேசுங்க நீங்கள் பேசினா தான் அவங்க பசங்க மாறுவாங்க நீங்கள் அவங்க வேலை முக்கியம்னா வேலையோட உங்கள் பசங்க தான் முக்கியம் சரிங்களா உங்கள் பசங்க நீங்கள் பேசினா தான் மாறுவாங்க உங்கள் ஸ்கூலில் இவங்க பேசினா நீங்கள் யார் இணைக்கிறீங்க கேட்பாங்க நீங்கள் தான் வீட்டில் உட்காந்து பேசணும் சரிங்களா அப்புறம் இந்த ஸ்கூல் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்கூலே ஒன்றுமே இல்லை ஸோ வேலி கம்பி மண்ணுமாக தான் இருந்துச்சு ஹெச்எம் தான் நமக்காண்டி அவங்க பாடுபட்டு நம்ம ஸ்கூலை இவ்வளோ பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க சரியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் சரியா இவங்க நிஷா மேம் நம்ம அஸ்வின் நிஷா மேம் நம்ம தங்கம்மா எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நமக்காண்டி எவ்வளோ பாடுபடுறாங்க உங்களுக்காண்டி அவங்க அம்மா அப்பா பாடுறதோட இவங்க ஹெச்எம் வந்து அதிகம் பாடுறாங்க சரிங்களா ஒரு மரியாதை கொடுக்குறாங்க சரிங்களா சரிங்களா எல்லாரும் எனக்கு தெரியும் இந்த பரமக்குடிக்கு போகிறதில்ல இது பேசாமல் தெரியல நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் பசுபதி பாண்டியன் வந்து ஏன் வந்து இங்கே தலைவராக இருக்காரு அப்படின்னா நம்ம அப்பா அம்மாலாம் அந்த தலைமுறையில் வந்து என்னது இந்த நெருக்கத்தில் இருப்பாங்களா அப்படியே கூலி வேலை தான் அந்த கூலி வேலைக்கு தான் போனாங்க அப்போ பழையவங்கலாம் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து காசு கொடுக்குறது வேலை செஞ்சு ஏன்னா அப்போ அவங்க கேட்டு தான் நம்ம கை கட்டி சம்பளம் வாங்கினது சரிங்களா அப்போ ஒரு கட்டம் என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க சம்பளம் வந்து கொடுக்கல சம்பளம் வந்து கொடுக்கலன்னா சம்பளம் கேட்டதுக்கு என்ன பண்ணுறாங்க அடிச்சு துரத்துறாங்க அப்போ அடிச்சு துரத்துறீ அப்படின்னு சொல்லிட்டு தான் பசுபதி பாண்டியன் அவங்க வந்து போய் கேட்டது அப்படி கேட்டதான் வந்து ஏன் அவங்க வந்து உள்ளாக்க வராங்க அந்த ஜாதிக்கு ஏன் உள்ளாக்க வராங்க அப்படின்னா எனக்கான மரியாதை வந்து இங்கே கிடைக்கல எங்கள் தலைமுறைக்கு வந்து எந்த மரியாதை கிடைக்க மாட்டேது ஒரு செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு நீ என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்மளாம் இங்கே ஒன்றுமே கிடையாது ஊருக்குள்ள இதெல்லாம் தூக்கிட்டு கேஸில் தூக்கிட்டு தெரியாத படிப்பு மட்டும்தான் நம்மளை வந்து தூக்கி கொடுக்கும் நீ படிச்சுட்டு வெளியூர் போயிட நினச்சிக்கோங்க அப்பா அம்மாவே கூப்பிட்டு போயில உங்கள் ஊருக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை பண்ணு கொடியை தூக்கிட்டு சத்தியமாக அலையாத அப்பா அம்மா தான் நம்ம கஷ்டப்படுறாங்க நம்ம வெளியில் கஷ்டப்பட்டு வாங்க 1000 1500 வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப வராது நல்லா படிங்க படிச்சு முடிச்சு நல்லா வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் நீங்கள் என்னோட நிறையா வந்து அறிவை சம்பாதிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்த நாட்டுக்கு ஒன்று தேவைப்படாது நீங்கள் வந்து உனக்கான வழியை வந்து தேர்ந்தெடுத்து போக ஆரம்பிச்சிடும் சரியா ஃபஸ்ட்டு வந்து கையில் கயிறு கட்டுறது செயின் போகிறதெல்லாம் விட்டு வந்தால் பண்ணலாம் எப்போ பண்ணனா உன் காசில் பண்ணு சரியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுவும் படிப்புக்கான வேலையை வந்து சம்பாதிச்சு கிடைக்கிற வேலைக்கு போகாத கூலி வேலைக்கு தயவு செஞ்சு போகாது அப்பமா கை கட்டி சம்பளம் வாங்கி நானும் கை கட்டி தான் சம்பளம் வாங்கன்னு நிற்காத நான் உழைச்சி முன்னேறி போவேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா உட்கார வச்சு ஒரு மரியாதையாக நடத்து அப்புறம் தான் அப்பா அம்மாவுக்கு பெருமை என் பையன் வந்து வெளியே போய் வேலை பார்க்குறான்
பார்க்குறான், ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறான், போலீஸாக இருக்கான், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கான்னு சொல்லிட்டு அது பெருமையா இல்லை ஃபயர் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மாக்காக பெருமை தேடி கொடுங்க, ஈஸியாக வந்து எல்லாம் மாறிடும். உன் ஜென்ரேஷனை நீ தான் மாற்றணும், நீ மாற்றலாம் இங்கே அவன் மாற்றணும். சரியா? அடுத்தவனை பார்க்காத, உன்னை மட்டும் நீ பார்த்து படி. ஃபஸ்ட்டு தெரியல, அபிஷேகம் ஸ்டூடெண்ட் தான் வாய்ஸை வச்சு தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி. ஏன்னா அசோக்னு சொன்னாங்க. இப்போ அசோக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு முதல்ல இப்படி சொல்லிட்டாங்க, அந்த பையனே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி அபிஷேகா அப்படின்னு பேர் கேட்டு அவன் என்ன படிச்சது, எல்லாருமே எங்கே படிச்சவங்க தான் முடிவு தராங்க. உன்னைக்கே பாராட்ட அந்த பசங்க பேசுறதை கேட்கும்போது எப்படி அவங்களுக்கு காலம் எப்படி கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு சென்னையில் போய் அவன் வேலை பார்க்குறான் அப்படிங்கும்போது அவனுக்கு தெரியுது. நீ வந்து இதுக்குள்ளேயே இருக்காதன்னு அதுக்கு தான் சொல்லுது. உங்ககிட்ட ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குல்ல, பிரச்சனை வந்துச்சுல, ஜாதி வேணாம் மதம் வேணாம் அப்படின்னு அவன் வந்து எவ்வளோ தான் சொல்கிறான். தமிழ்மொழியில் என்ன சொல்கிறான், ஊர் பேரை சொன்னாலே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது, அதனால சொல்லலை. நீ எவ்வளோ ஒரு குரூப்பிஸை சேர்ந்துக்கிட்டு என்ன சேட்டை பண்ண, எதுக்குடா இங்கே வர்ற, இங்கே எதுக்குடா படிக்கிற, கொஸ்டின் கேட்டியா இல்லையா? எதுக்கு அப்படி நீ ஃபஸ்ட் எதுக்கு அப்படி இருக்க? உன்னுடைய கை ஓங்கி இருக்கணும்னா அது படிப்பு மட்டும்தான். திருப்பி நம்ம எல்லாரும் அதை தான் சொல்கிறோம். நீ அதிகாரத்தில் சொல்கிறால, எவ்வளோ பெரிய வயசானவங்களாலும் சாருன்னு கூப்பிட்றாங்க. இதே நீ படிக்காமல் இருந்தீங்கன்னா நீ மற்றவங்க கிட்ட போய் சாருன்னு சொல்லணும். நீ படிச்சிருந்தீங்கன்னா மற்றவங்க யாராக இருந்தாலும் உடனே சாருன்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் கஷ்டப்படாததையா நம்மளாம் கஷ்டப்படுறோம். அவர் எவ்வளவு போராடி எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்குறாங்க. சாதனைன்னா அப்படி இருக்கணும். கயிறு கட்டிட்டு வரதுக்கு ஹெச்எம்ல இருந்து பிடி டீச்சர்ல இருந்து எத்தனை டீச்சர் சொல்லியிருக்கோம். அதை கலட்டுனா மறுபடியும் நீ கட்டியா இல்லையா, கட்டிட்டு வந்தியா இல்லையா? எப்போ மொத்தமா கேங்கா அப்படி கட்டிட்டு வந்த, எதுக்கு அந்த உனக்கு அந்த குரூப்ஸம், எதுக்கு நீ யாரை எக்ஸ்போஸ் பண்ற? அது உனக்கு தேவையில்லை. நீ படிச்சுட்டு பாரு, யாருமே அப்படி இல்லை. அவன் உலகத்தை போய் வெளியில போய் பார்த்துருக்கான், எல்லா மக்களோட சேர்ந்து பழகிருக்கான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எது நமக்கு அவனுக்கு சல்யூட்டை கொடுக்குது அப்படின்னா படிப்பும் வேலையும் மட்டும்தான். அது வேணும்னா உன்னுடைய திறமைகளையும் உன்னுடைய கவனத்தையும் படிப்புல செலுத்து. திருப்பி அதுதான் சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. பிரேக் கொடுத்துருவோம். இப்போ வந்து நான் இந்த கேலரி இருக்குது இல்லையா, அந்த போஸ்டர் சொல்லியிருக்கோம்ல,